வணக்கம். நேத்திக்கு வீடியோல நாம எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் கட்சி மாறுவது, அணி மாறுவது இது குறித்து மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓட் வைபினுடைய முதல் 5 கேள்விகளும் அதற்கான பதில்களும் நம்ம பார்த்தோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் லிங்க் கொடுத்துருக்கிறேன். அதில் போய் பார்த்துக்கலாம். இன்றைக்கு அடுத்த 5 கேள்விகளும் அதற்கான பதில்களும் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் ஒரு கட்சி சார்பா நின்னு வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா இன்னொரு கட்சி, இன்னொரு அணில போய் சேர்றது, தங்களுடைய பதவியை ரிசைன் பண்றது, இடைத்தேர்தல் வர்றது இதெல்லாம் குறித்து மக்கள் என்ன மாதிரியான பார்வை வைத்திருக்காங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி பஞ்சாப்ல ஆம் ஆத்மி எம்பிக்கள் பாஜகவுக்கு ஆதரவு கொடுத்திருந்தாங்க. மேற்கு வங்காளத்துல திரிணாமுல் காங்கிரசினுடைய எம்பிக்கள் என்டிஏவுக்கு ஆதரவு கொடுத்திருந்தாங்க. மகாராஷ்டிரால லோக்சபா எம்பிக்கள் ஒரு 6 பேர் சிவசேனாவினுடைய உத்தவ் தாக்கரே அணில இருந்து ஏக்நாத் ஷிண்டே அணிக்கு வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி இங்க தமிழகத்துல அதிமுகவினுடைய எம்எல்ஏக்கள் பலர் ரிசைன் பண்ணிட்டு தாவேக்கால போய் சேர்ந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு சூழல்ல மக்கள் இந்த எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் கட்சி தாவறது, அணி தாவறது எப்படி பார்க்கிறாங்க அப்படின்ற கருத்து கணிப்பை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இன்றைக்கு வீடியோல நம்ம அடுத்த 5 கேள்விகளும் அதற்கான பதில்களையும் தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கான முதல் கேள்வி, ஒரு எம்பி, எம்எல்ஏ தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்தால் அவரை இடைத்தேர்தலில் போட்டியிட அனுமதிக்கணுமா அப்படின்ற கேள்விக்கு அனுமதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 37.7% மக்களும், இல்ல அனுமதிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 45.6% மக்களும், கருத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 16.7% மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. அனுமதிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 45.6% மக்கள் அதிகபட்சமா சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த கேள்வி, தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு ஒரு அரசியல்வாதி கட்சி மாறினால் வருங்கால தேர்தல்கள்ல வாக்காளர்கள் அவரை ஆதரிக்கணுமா அப்படின்ற கேள்விக்கு ஆமா அப்படின்னு சொல்லிட்டு 13% மக்களும், இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 62.6% மக்களும், கட்சி மாறுவதற்கான காரணத்தை பொறுத்து அப்படின்னு சொல்லிட்டு 15.4% மக்களும், கருத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 9% மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஆதரிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 62.6% மக்கள் அதிகபட்சமா சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த கேள்வி, உங்களுடைய கருத்துப்படி அரசியல்வாதிகள் கட்சி மாறுவதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்ற கேள்விக்கு தனிப்பட்ட ஆதாயம், சலுகைகள் அப்படின்னு சொல்லிட்டு 55.9% மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. கட்சியினுடைய தலைமை, சித்தாந்தம் சார்ந்த வேறுபாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு 13% மக்களும், மற்ற அரசியல் கட்சிகளினுடைய அழுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு 9.4% மக்களும், அவருடைய அரசியல் நிலைப்பாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு 2.4% மக்களும், அதிகாரத்தை பெற அரசாங்கத்தில் சேருவதற்கு அப்படின்னு சொல்லிட்டு 15.8% மக்களும், கருத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 13.4% மக்களும் சொல்லியிருக்கிறாங்க. அதிகபட்சமா தனிப்பட்ட ஆதாயம் அப்படின்ற மாதிரி தான் 55.9% மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த கேள்வி, சட்டசபை சபாநாயகர் கட்சித்தாவல் வழக்குகள் நியாயமாகவும் பாரபட்சமின்றியும் தீர்மானிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்ற கேள்விக்கு எஸ், சபாநாயகர் பொதுவா சுதந்திரமா செயல்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு 34.4% மக்களும், சில நேரங்கள்ல அந்த சேர்ல யார் உட்கார்ந்துருக்கிறாங்களோ அவங்கள பொறுத்து அப்படின்னு சொல்லிட்டு 20.5% மக்கள், ரொம்ப ரேரா தான், மேக்சிமம் நம்ம பார்க்கும் பொழுது சபாநாயகர் ஆளக்கூடிய கட்சிக்கு ஆதரவா தான் செயல்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு 23.3% மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. இல்ல இந்த பொறுப்பு கட்சி சாராத ஒரு தனிப்பட்ட தன்னாட்சி அமைப்புன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரியான ஒரு அமைப்புக்கு வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 13.9% மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. கருத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 8% மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. சபாநாயகர் சுதந்திரமா செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லி தான் அதிகமான மக்கள் சொல்லியிருக்கிறாங்க, 34.4% மக்கள். ஸோ இந்த கருத்து கணிப்பினுடைய கடைசி கேள்வி, ஆளக்கூடிய கட்சிகளால நடத்தப்படக்கூடிய அந்த கட்சி தாவல் குற்றச்சாட்டுகள் இது பத்தி உங்களுடைய பார்வை என்ன அப்படின்ற கேள்விக்கு இது ஒரு முறையான மற்றும் உண்மையான நிகழ்வு அப்படின்னு சொல்லிட்டு 30.7% மக்களும், இது எப்பயாவது நடக்குமானா ரொம்ப பெருசா காட்டுறாங்க அப்படின்ற மாதிரி 24.8% மக்களும், இது பெரும்பாலும் எதிர்கட்சிகள் வைக்கக்கூடிய பிரச்சாரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு 14.9% மக்களும், கருத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 29.6% மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பெரும்பாலும் வந்துட்டு இது உண்மையான விஷயம் தான். ஆளக்கூடிய கட்சிகள் தான் கட்சி தாவலுக்கு வழிவகுக்கிறாங்க, அவங்க தான் இது செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு 30.7% மக்கள் அதிகபட்சமா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுதான் கட்சி தாவல் குறித்து மக்களினுடைய பார்வையா இருக்குது ஓட் வைபினுடைய கருத்து கணிப்பு முடிவுகள். மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.